Illustration number 9. Anand is a trader dealing in textiles. So textiles dealer அவர் துணியை வாங்கி விற்கிறார். For the following transactions, past journal entries for the month of January 2018. January 2018 குரிய டிரான்சாக்ஷனுக்கான journal entry போட போறோம். Number 1, commenced business with cash. We have already seen in the sumல இந்த ஃபார்மேட்ல நான் ஃபாலோ பண்ண போறதில்ல, ஸ்பீடா வொர்க் அவுட் பண்ணி காமிக்க போறேன். Commenced business with cash. இப்போ capital first variety business கிட்ட இருந்து ஓனர் கிட்ட இருந்து பணம் பிசினஸ்க்கு வருது, அப்போ கேபிட்டல். ஸோ 1st January 18 அன்னைக்கு cash comes in, டெபிட் பண்ணுறேன். giver is the party being ஆனந்த். அவருடைய பேர் வரக்கூடாது, ஆனந்த்ஸ் கேபிட்டல் போடலாம், இல்லைன்னா கேபிட்டல் மட்டும் போடலாம், ஆனந்த் மட்டும் போடக்கூடாது. ஸோ ஆனந்த்ஸ் கேபிட்டல் ஆல்சோ acceptable, the value being 70,000. okay, 70,000 rupees. Now I skip the lines and all. First one is over. Purchased goods from X and Co in credit. In credit ஆக இருந்தால் X and Co எடுத்துக்கணும். குட்ஸுக்கு பதிலாக என்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது நாமினல் அக்கௌண்ட், இது ரியல் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் நாமினல்னா எக்ஸ்பென்சஸ், அது போடும்போது 2nd January 18 அன்னைக்கு purchases account debit to the party name. Purchases account debit to X and Co. The value being 30,000 rupees. Narration skip பண்ணியிருக்கிறேன். இந்த என்டையர் ஃபார்மேட் நம்ம கோடெல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். கிளியர்? பர்ச்சேசஸ் இன் கிரெடிட்டாக இருக்கிறதுனால பார்ட்டிஸ் நேம் போட்டோம். தேர்ட், கேஷ் டெபாசிட்டட் இன் டு த பேங்க். செகண்ட் பார்ட், கேஷ் டு பேங்க், பேங்க் டு கேஷ் வருது. ஸோ கேஷ் ஒரு அக்கௌண்ட், பேங்க் ஒரு அக்கௌண்ட், இது பர்சனல் அக்கௌண்ட், இது ரியல் அக்கௌண்ட். கேஷ் கோஸ் அவுட், ஸோ கிரெடிட் பண்ணுங்கள். பர்சனல் அக்கௌண்ட், பேங்க் ரிசிபியன்ட், ஸோ அவனை டெபிட் பண்ணுங்கள். டெபிட் த ரிசீவர். ஸோ 3/1/18 அன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ஹீ இஸ் பீங் த ரெசிபியன்ட், டெபிட்டட். கேஷ் பீங் கோயிங் அவுட், அதனால் நான் கிரெடிட் பண்ணுறேன் கேஷ் அக்கௌண்ட். The value being 40,000 rupees. 40,000 rupees. I hope you could not understand. 3/1/18. Fourth, bought a building from L and Co on credit. On credit na நம்ம பார்ட்டி நேம் எடுத்துக்கணும். பில்டிங் விற்கிறது கிடையாது. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் கடைக்காரர் வந்து பில்டிங் வந்து எதுக்கு வாங்குவார்? கடையை வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கலாம். நாட் கோயிங் டு பி சேலபிள், அப்போ பில்டிங் எடுத்துக்கிறீங்க. பில்டிங் பல நாள் வரும், அதனால் இது ரியல், இது பர்சனல் அக்கௌண்ட். அசெட் பர்ச்சேஸ்ட் இன் கிரெடிட். அசெட் பர்ச்சேஸுக்கு நம்ம என்ட்ரி தெரியும், அது கிரெடிட்டாக இருந்தால் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு த பார்ட்டிஸ் நேம், அவ்வளோதான். ஸோ 4th January 18 bought a building. So building account debit, to L and Co account. The value being 95,000 rupees. 95,000 rupees building. And then next one, cash withdrawn from bank for office use. அப்படின்னா பேங்க்லேருந்து பணம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸுக்கு வருது. இட் வில் கம் இன் டு த கேஷ் பாக்ஸ். கேஷ் அண்ட் பேங்க். இது எப்போ கேஷ் பாக்ஸுக்கு வருதுங்கிறதுக்கு குழு என்ன? ஆஃபீஸ் யூஸாக இருந்தால் தான் கேஷ் பாக்ஸுக்கு வருது. கேஷ் இஸ் எ ரியல் அக்கௌண்ட், பேங்க் இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட். கேஷ் கம்ஸ் டு த ஆஃபீஸ், உள்ளார வருது, அதனால் டெபிட் பண்ணுறேன். 5/1/18 கேஷ் அக்கௌண்ட் டெபிட் to bank account. Debit the receiver, credit the giver. So he is the giver, so அதனால் credit பண்ணுறேன். So bank account is going to be credited here. The value being 5,000 rupees. 5,000 rupees. I have done this. Cash withdrawn from bank for personal use. Bank cash withdraw பண்ணுறாங்க. பேங்க் நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸுக்கு வருதா? பர்சனல் யூஸ் பா. ஓனர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார். அனன்ஸ் யூஸ், ஹிஸ் பர்சனல் யூஸ். அப்போ பிஸ்னஸோடைய கேஷ் பாக்ஸாக இருந்தாலும் சரி, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து
எதுவாக இருந்தாலும் சரி ஓனருக்கு போச்சுன்னா அது டிராயிங்ஸ் தான். ஓனர் பேர் அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே போச்சுன்னா அது பேர் டிராயிங்ஸ். ஸோ பர்சனல் யூஸ்ன்னு சொன்னதுனால இதுக்கு என்ன வார்த்தை நான் யூஸ் பண்ண போகிறேன்? டிராயிங்ஸ். அஃபீஷியல் யூஸுங்கிறதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். இது பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறாங்க, ஆஃபீஸில் இருக்க கேஷ் பாக்ஸ் வந்துச்சா ஓனருடைய வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ பிஸ்னஸ் கிட்டேருந்து ஓனருக்கு போச்சுன்னா ஓனருக்கு போகும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இது வரைக்கும் பார்க்காதது இப்போ நம்ம புதுசாக பார்த்துறோம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட், இது பர்சனல் அக்கௌண்ட், ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட். பேங்க் பீயிங் த கிவர், ஓனர் பீயிங் த டேக்கர், ரிசீவர் அவரை டெபிட் பண்ணுங்கள். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இவர் டெபிட் பண்ணி இவர் கிரெடிட் பண்ணிவிடுங்க, முடிஞ்சு போச்சு. 6/1/18 டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ஐதர் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் போடலாம், இல்லைனா அனந்த்ஸ் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் கூட போடலாம். அனந்த்ஸ் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். Bank account. Clear? The value being 4,000 rupees. 4,000 rupees. Now 7, 8, 9, 10 ஒரு set of journal entry அதை பார்ப்போம். இப்போ பிஸ்னஸுக்கு குட்ஸ் வந்தால் நம்ம என்னன்னு சொல்லணும்? அதை பர்ச்சேசஸ்ன்னு சொல்லணும்னு சொன்னேன். திஸ் இஸ் நத்திங் பட் பர்ச்சேசஸ். குட்ஸு வெளியே போச்சுன்னா அது சேல்ஸ்ன்னு சொல்லுவோம்னு சொன்னோம். குட்ஸுன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, உள்ளார வரும்போது பர்ச்சேசஸ், வெளியே போகும்போது சேல்ஸ். வெளியில் என்ன அர்த்தம்? தேர்ட் பார்ட்டி கிட்ட வித்திங்கன்னா சேல்ஸ். விற்காமல் என்ன சார் பண்ணுவோம்? வாங்குறது விற்கிறது தானே அப்படின்னா, இங்கே பாருங்கள், துணி கடைக்காரர் துணியை வாங்கி விற்கலான்னு துணியை வாங்கிட்டார். ஓகே, 30,000க்கு துணியை வாங்கிட்டார், விற்கணும் இல்லையா? 7, 8, 9, 10 இந்த 4 டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயில் ப்ரோக்ராம் வந்து ஒன்று வருது. ஒரு புடவை இருந்தால் கொடுங்க, நாங்கள் கோயிலுக்கு உபயோகம் பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க. இல்லை ஏழைகள் அனாதை ஆசிரமம் வராங்க, எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 5 பேர்த்துக்கு நீங்கள் யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ தான் விற்கிறதுக்காக வாங்கி வச்ச அந்த குட்ஸ் எடுத்து கொடுத்துட்றாரு. நாம் விற்கிறதுக்காக வாங்கியிருந்தால் அது பேர் பர்ச்சேசஸ். அது என்ன பண்ணியிருக்கணும்? சேல்ஸ் தான் பண்ணியிருக்கணும். சேல்ஸ் பண்ணாமல் வேறு பர்பஸ் யூஸ் பண்ணால் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணப்படுகிறதோ அதை நீங்கள் டெபிட் பண்ணுங்கள், பர்ச்சேசஸை கிரெடிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேஸ் வரும்போது சேரிட்டி. 7th கேஸ் வந்து சேரிட்டி. 7th கேஸ் வந்து சேரிட்டி. சேரிட்டின்னா என்ன அர்த்தம்? டொனேஷன்ப்பா. திஸ் இஸ் நத்திங் பட் டொனேஷன். சேரிட்டின்னு என்ன அர்த்தம்? டொனேஷன். ஓகே, கரெக்டாக போட்டு இந்த மாதிரியே போட்டுக்கிறேன். சேரிட்டி பர்பஸாக இருந்தால் அது என்னது? டொனேஷன். ஷர்ட்ஸ் டேக்கன் ஓவர் பை அனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். வீட்டுக்கு ஒரு யூனிஃபார்ம் வாங்கணும், தான் பையனை வந்து யூனிஃபார்ம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. அது கடையில் எப்படி வாங்குவார்? இந்தா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்துருவார். விற்கிறதுக்காக வச்சுருக்கிற குட்ஸை தன்னுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு, பர்சனல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. 8. அப்படி பர்சனல் யூஸாக இருந்தால் அது பேர் டிராயிங்ஸ். பர்சனல் யூஸ் இருந்தால் அது பேர் டிராயிங்ஸ். சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் அ ஃப்ரீ சாம்பிள். இந்தாங்க உங்கள் கடையில் குட்ஸ் நல்லா இருக்குமா, இந்தாங்க 2 யூஸ் பண்ணி பாருங்கள். பல்க் ஆர்டர் 100 சாரீஸ் நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோங்க, ஒரு ஆசிரமத்துக்கு நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம், இல்லை அனாதை ஆசிரமத்துக்கு, இல்லை கிஃப்டாக டவுன் ட்ராடட் பீப்புளுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். கொடுங்க, நல்லா இருக்குமா உங்களது, இந்தாங்க 2 யூஸ் பண்ணி பாருங்கள். எதுக்காக கொடுக்குறேன்? அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோஷன், டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாம்பிள்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீ சாம்பிள்ஸ். இது 9th கேஸ். இந்த குட்ஸ் எகெயின் விற்கிறதுக்காக வாங்கினாங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து டேபிள்லாம் இருக்குது, நல்லாவே இல்லை டேபிள். அந்த டேபிள் கிளாத் வாங்கி போட நல்லாயிருக்கும், நம்ம தான் கடை வச்சுருக்கோமே துணி கடை, இந்த 2 எடுத்து போட்டுக்கோ. வாங்கின டேபிள் கிளாத் விற்று தான் ஆகணும். விற்காமல் பர்பஸ் என்னவா மாறி போச்சு? கம்பெனியுடைய அஃபீஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க.
என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க? ஆஃபீஸ் யூஸுக்கு போகுது, ஆஃபீஸ் யூஸுக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குட்ஸு வரும்போது டெபிட்னு இருந்துச்சு, அந்த குட்ஸு வெளியே போகும்போது குட்ஸை கிரெடிட் பண்ணோம். குட்ஸ் எப்படி சார் கிரெடிட் பண்ணுறது? குட்ஸுக்கு தான் பேர்னது பர்ச்சேசஸ். ஸோ வெளியே போகும்போது சேல்ஸ்னு வைக்கலாமா? பர்ச்சேசஸ் தான் வைக்கணும், ரைட். அப்போ சேரிட்டின்னு சொன்னால் டொனேஷன். சேரிட்டின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? டொனேஷன். டொனேஷன் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ் லைக் ஃபார் யூ. நீங்கள் டொனேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணலாம், இல்லை சேரிட்டி அக்கௌண்ட்டே டெபிட் பண்ணிக்கலாம். ஸோ இன் யுவர் டெக்ஸ்ட் இட் இஸ் டெபிட்டட் ஆஸ் சேரிட்டி அக்கௌண்ட். Charity account debit. To what? To what? என்னது? Towels, shirts, sarees, tablecloth. Being the textile dealer, இதெல்லாம் வாங்கும்போது அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார்னா பர்ச்சேஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த குட்ஸ் வெளியே போகும்போது சேல்ஸ்னு வார்த்தை யூஸ் பண்ணணும். லாபத்துக்கு போகும்போது, லாபத்துக்கு விற்காமல் வேறு எந்த பர்பஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பர்பஸை டெபிட் பண்ணுங்கள். சேரிட்டி கொடுத்தனா சேரிட்டி அக்கௌண்ட். பர்சனல் ஓனர் எடுத்துகிட்டு போயிட்டார் சார், பிஸ்னஸ்லேருந்து ஓனர் போச்சுன்னா அது பேர் என்னது? ஆஃப்கோர்ஸ் ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். டு வாட்? ஐ வில் கெட் பேக். ஃப்ரீ சாம்பிள்ஸ் எதுக்காக கொடுக்குறீங்க? நாளை யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்குங்க. ப்ரொமோஷன், சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட்னு போடலாம், இந்த ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ்னு போடலாம். சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட், சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டெபிட். டு வாட்? ஐ வில் கெட் பேக். ஆஃபீஸ் யூஸுக்கு வந்துருச்சு. என்ன ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்? ஸ்டேஷ்னரி வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆஃபீஸில் எக்கச்சக்க எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க. ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங், பிரிண்டர், வேறு என்ன இருக்கும்? டேபிள் கிளாத், எலக்ட்ரிசிட்டி, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஸ்டாஃப், எது வேணாலும் இருக்கலாம். இங்கே டேபிளுக்கு கிளாத் போடுறாங்கப்பா, எங்கேருந்து? டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், அவங்கள்ட்டே இருக்கிற துணி எடுத்து போட்டாங்க. அப்போ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட். டு வாட்? குட்ஸு உள்ளார வரும்போது அதுக்கு பேர் பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் யூஸ்வலாக டெபிட்டில் இருக்கும். எதில் இருக்கும்? டெபிட். ஏன்னா நாமினல் அக்கௌண்ட் இல்லையா. எக்ஸ்பென்சஸ் டெபிட், ஆல் எக்ஸ்பென்சஸ். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். குட்ஸு தான் வெளியே போகிறதும் குட்ஸு தான். என்ன போச்சு? டவல் போச்சு சார், டவல் போடலாமா சார்? ஷர்ட்ஸ் போச்சு, ஷர்ட்டுன்னு போடலாமா சார்? சாரின்னு இருக்குது, சாரின்னு போடலாமா? டேபிள் கிளாத். அவனுடைய பிஸ்னஸுக்காக வாங்குகிற ஐட்டங்கள் எல்லாம் என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க? பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ்ன்னு யூஸ் பண்ணதுனால இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியே போகும்போது சேல் தவிர வேறு எந்த பர்பஸுக்கு போனாலும் அதுக்கு பேர் பர்ச்சேசஸ். அதுக்கு பேர் பர்ச்சேசஸ். அப்போ டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், அதாவது உள்ளார வரும்போது பர்ச்சேசஸ் டெபிட் பண்ணியிருப்பீங்க, வெளியே போகும்போது நான் மைனஸ் பண்ணுமா இல்லையா? டெபிட்னா ப்ளஸ் மாதிரி வச்சுங்க, அது வெளியே போகும்போது மைனஸ் பண்ண, மைனஸ்னா கிரெடிட். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் நான் கிரெடிட் பண்ணிக்கிறேன், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிக்கிறேன். டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஓகே, டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிளியர், கிரெடிட் பண்ணியாச்சு. when the goods going out it is going to be debited in the purchases account. ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் கிரெடிட் பண்ணோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும், அந்த பர்பஸை டெபிட் பண்ணோம். சேல்ஸ்னு போடலாமா சார்? நீங்கள் வெளியே போச்சுன்னா சேல்ஸ்னு போட சொன்னீங்களா சார்? சேல்ஸ் ஆல்வேஸ் இன்க்ளூட்ஸ் த ப்ராஃபிட், இன்க்ளூட்ஸ் த ப்ராஃபிட். 100 ரூபாய்க்கு வாங்கி நான் 150 ரூபா விற்கிறேன், 50 ரூபா லாபம். 100 ரூபா வாங்கி எங்கள் வீட்டுக்கு என்னோடய குழந்தைங்களுக்குன்னு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நான் 150ன்னு சொல்லுவேண்ணே. சரி 100 ரூபா இன்றைக்கி செலவாச்சு அப்படின்னு சொல்லுவேன், 150 ஆச்சுன்னு எழுதுவேண்ணே. நான் எடுத்துக்கும் போது 100 ரூபா தான். சேரிட்டி கொடுக்கும்போது 150 ரூபா ஒர்த்துன்னு சொல்லுவோம். எனக்கு தான் தெரியும் 100 ரூபா, சரி இன்றைக்கி 100 ரூபா டொனேஷன் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். ஸோ அவருக்கு பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டு தான், வித்து பணமாக வரும்போது லாபத்தோடு சேர்க்கணும். ஸோ சேல்ஸ் ஆல்வேஸ் இன்க்ளூட்ஸ் த ப்ராஃபிட். அதர் தென் திஸ் பர்பஸ் இஃப் யூ ஆர் ரிமூவிங் த குட்ஸ் அவுட் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் த குட்ஸ் ஷுட் பி கிரெடிட், த பர்ச்சேசஸ் குட்ஸ் ஷுட் பி கிரெடிட்டட். பட் குட்ஸுங்கிற வார்த்தைக்கு பதில் என்ன பண்ண போகிறோம்? பர்ச்சேசஸ் ஷுட் பி கிரெடிட்டட். டவல்ஸ் போடக்கூடாது, ஷர்ட்ஸ் போடக்கூடாது, ஷாரீஸ் போடக்கூடாது, டேபிள் கிளாத் போடக்கூடாது. அது உள்ளார வரும்போது என்ன பேர் வச்சோமோ அந்த பேரை ரிவர்ஸ் பண்ணும். உள்ளார வரும்போது டெபிட் பண்ணிங்க, அது வெளியே போகும்போது ரிவர்ஸ் பண்ணும் பர்ச்சேசஸ். ஸோ சேரிட்டிக்காக யூஸ் பண்ணது 3000 அண்ட் ஷர்ட்ஸ் டேக்கன் ஓவர் பை அனந்த் ஃபார் பர்சனல் யூஸ் 12,000. சேல்ஸ் ப்ரொமோஷனுக்கு 3,000.
ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்காக 200 rupees. Now date being 7/1/18, 8/1/18, 9/1/18, 10/1/18. So உள்ளார வந்த குட்ஸு சேல் பண்ணுறது ஒன்று, அதர் யூஸ் ஒன்று. அதர் யூஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? அதர் யூஸ் பண்ணும்போது பர்ச்சேசஸை கிரெடிட் பண்ணணும். யூ ஹேவ் டு கிரெடிட் தி பர்ச்சேசஸ். அதர் யூஸ்னா என்ன அர்த்தம்? எந்த யூஸோ அந்த யூஸை டெபிட் பண்ணுங்கள். டூ பர்ச்சேசஸ்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. என்ன யூஸோ, சேரிட்டியா, ஃப்ரீ சாம்பிள்ஸா, இல்லை அஃபிஷியல் யூஸா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரா, எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கலாம்ல. சேஷாய் பேப்பர் போர்ட்ஸ், ஐ வாஸ் ட்ரைனர் ஃபார் தெம் ஃபார் சம் டைம். அந்த நியூ இயர், ஆனுவல் இயர் எண்டு ஏஜிஎம்லாம் நடக்கும்போது நோட்டு தன்னுடைய எம்ப்ளாயீஸுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சாக் ஃபுல்லாக கொடுப்பாங்க, ஒரு பேக் ஃபுல்லாக கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க நோட்டை விற்கிறவங்க நோட்டை ஃப்ரீயாக எம்ப்ளாயீஸ் கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து என்னது? இன்சென்டிவ் டு த மீன்ஸ் எம்ப்ளாயீஸ். சேலரின்னு கொடுக்கலாம், பெர்கிசிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ஏதோ ஒன்று கிஃப்ட் டு த எம்ப்ளாயீஸ், ஏதோ ஒன்று. ஓகே, டு வாட்? To purchases. That's how we'll record here. I hope you could understand all the 10 entries. இதில் புதுசாக பார்த்த செட்டு வந்து இந்த செட். இந்த செட்டை தான் நான் இங்கே எழுதி இருக்கிறேன். Others, right?